நமது ஊரில் என்னதான் பெரண்டு உருண்டு உழைத்தாலும் அதற்கு கிடைக்கும் ஊதியம் என்னவோ குறைவுதான். ஆனால் சில நாடுகளில் பண்ணி மேய்த்தாலும் பணக்காரனாகிவிட முடிகிறது. ஏனெனில் அங்கு பிழைப்புக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது, உழைப்புக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இவ்வாறு அதிக வேலைவாய்ப்பு, பணிபுரிவதற்கான நல்ல பணிச்சூழல், அதிக சம்பளம், ஆண் பெண் ஊதியத்திற்கு இடையிலான ஏற்றத்தாழ்வின்மை, உயர்ந்த வாழ்க்கை தரம், மருத்துவ உதவி ஆகியவற்றின் அடிப்படையில் வேலை செய்வதற்கு உகந்த உலகின் 10 சிறந்த நாடுகளை பற்றி இப்போது பார்ப்போம். லக்சம்பர்க் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பு நாடாகவும் ஐரோப்பாவின் மிக சிறிய நாடுகளுள் ஒன்றாகவும் இருக்கும் லக்சம்பர்கில் ஜெர்மன், பிரெஞ்சு, லக்சம்பர்கிஷ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகள் பேசப்படுகின்றன. லக்சம்பர்கின் வடக்கு பகுதி மிக குறைந்த அளவில் மக்கள் வசிக்கும் பகுதியாகவும், தெற்கு பகுதி பெரிய நகரங்கள் மற்றும் ஏராளமான பண்ணைகள் ஆகியவற்றையும் கொண்டிருக்கின்றது. லக்சம்பர்கின் பெரும்பாலான கிராமங்கள் திராட்சை தோட்டங்களையும் ஒயின் உற்பத்தி ஆலைகளையும் கொண்டுள்ளன. லக்சம்பர்கில் வேலை வாய்ப்பின்மை மிகவும் குறைவு மற்றும் சம்பளமும் அதிகம். வங்கி மற்றும் நிதி சேவைகள், கட்டுமானம், தகவல் தொழில்நுட்பம், சரக்கு போக்குவரத்து, ரசாயனம், பொறியியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் ஆகியன லக்சம்பர்கின் முக்கிய துறைகளாகும். இவற்றில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் வேலை வாய்ப்புக்கு அங்கு முயற்சித்து பார்க்கலாம். சுவிட்சர்லாந்து ஆப்ஸ் மலைத்தொடர் உட்பட பல கண்கவர் வானுயர்ந்த மலைகளுக்காக அறியப்படும் சுவிட்சர்லாந்து 26 மண்டலங்களை கொண்ட கூட்டாட்சி குடியரசு நாடாகும். ஐரோப்பிய நாடுகளுள் ஒன்றாக இருப்பினும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினர் அல்லாத சுவிட்சர்லாந்தில் ஜெர்மன், இட்டாலியன், பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகள் பரவலாக பேசப்படுகின்றன. வேலை வாய்ப்பின்மை மிகவும் குறைவாக உள்ள சுவிட்சர்லாந்தில் சம்பளமும் அதிகம். இயந்திர சாதனங்கள், ரசாயனங்கள், கடிகாரங்கள், ஜவுளி, துல்லிய கருவிகள், வங்கி காப்பீடு, சுற்றுலா மற்றும் மருந்தியல் ஆகிய துறைகளில் அனுபவம் உள்ளவர்கள் சுவிட்சர்லாந்தில் வேலை வாய்ப்புக்கு முயற்சிக்கலாம். ஐஸ்லாந்து செயலில் இருக்கும் மற்றும் செயலற்று போன சுமார் 130 எரிமலைகளை கொண்டிருக்கும் ஐஸ்லாந்து நாட்டில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிச்சயமாக ஏதாவது ஒரு எரிமலை விழித்து கொண்டு கனலை கக்கும். எரிமலை சாம்பல் மற்றும் காலநிலை காரணிகள் ஆகியவற்றால் ஐஸ்லாந்தில் காடுகள் எதுவும் இல்லை. மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட சின்னஞ்சிறு நாடான ஐஸ்லாந்தில் புவிவெப்ப ஆதாரங்கள் மூலமாக நாட்டின் 25% மின்சார தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. கொசுக்களே இல்லாத ஐஸ்லாந்தில் சுற்றுலா, மீன் பதப்படுத்துதல், அலுமினியம் மென்மையாக்கல், புவிவெப்ப சக்தி, நீர் மின்சாரம், மருத்துவம் மற்றும் மருந்தியல் துறைகளில் திறமையுள்ளவர்கள் வேலைக்கு முயற்சித்து பார்க்கலாம். அமெரிக்கா நிலப்பரப்பு அடிப்படையில் உலகின் 3வது பெரிய நாடாக இருக்கும் அமெரிக்கா சர்வதேச அரசியல், கலாச்சார மற்றும் பொருளாதார செல்வாக்கை கொண்ட ஒரு நாடாகும். உலகளவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25% கொண்டிருக்கும் அமெரிக்காவில் வேலை வாய்ப்பின்மை 3.5% என்றளவில் குறைந்துள்ளது. உலகின் 2வது மிகப்பெரிய தொழில்துறை உற்பத்தியையும் உயர் தொழில்நுட்பங்களின் முன்னோடியாகவும் இருக்கும் அமெரிக்காவில் பெட்ரோலியம், ஸ்டீல், வாகனங்கள், விண்வெளி, தொலைத்தொடர்பு, ரசாயனங்கள், மின்னணுவியல், உணவு பதப்படுத்துதல், நுகர்வோர் பொருட்கள், மரம் வெட்டுதல் மற்றும் சுரங்கம் ஆகியவை முக்கிய துறைகளாக விளங்குகின்றன. இத்துறைகளில் தனித்தன்மை உடையவர்களுக்கான வேலைவாய்ப்பு அமெரிக்காவில் பல இருக்கின்றன. நெதர்லாண்ட்ஸ் புவியியல் அடிப்படையில் தாழ்வான நிலப்பகுதியை கொண்ட நாடான நெதர்லாந்தின் சுமார் 25% நிலப்பகுதி கடல் மட்டத்துக்கு கீழே அமைந்துள்ளது. 20%த்திற்கும் அதிகமான மக்கள் அப்பகுதிகளில் வாழ்கின்றார்கள். பூக்கள் உற்பத்தியில் முன்னணி நாடுகளுள் ஒன்றாக இருக்கும் நெதர்லாந்தில் டச் மற்றும் ஆங்கில மொழி பேசப்படுகிறது. வேலை வாய்ப்பின்மை விகிதம் குறைவாகவே இருக்கும் நெதர்லாந்தில் வேளாண் பொருட்கள் உற்பத்தி, உலோகம் மற்றும் பொறியியல் உற்பத்தி, மின்சார இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள், ரசாயனங்கள், பெட்ரோலியம், கட்டுமானம், நுண்மின்னியல் மற்றும் மீன்பிடி ஆகியவை பிரதான துறைகளாக உள்ளன. உங்களுக்கு இத்துறைகளில் அனுபவமும் திறமையும் இருப்பின் நெதர்லாந்தில் வேலைக்கு முயற்சியுங்கள். டென்மார்க் 406 தீவுகளால் ஆன டென்மார்க் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளில் ஒன்றாகும். உலகிலேயே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உகந்த இடமாக கருதப்படும் டென்மார்க் நாட்டில் வருவாய் ஏற்றத்தாழ்வு என்பது மிக மிக குறைவு. டேனிஷ், கிரீன்லாண்டிக், ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகள் பேசப்படும் டென்மார்க் ஐஸ்லாந்துக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது அமைதியான நாடாக கருதப்படுகிறது. திறமை உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பும் அதிக சம்பளமும் வழங்கப்படும் டென்மார்க்கில்
விண்ட் டர்பைன், பார்மசூட்டிகல்ஸ், மருத்துவ உபகரணங்கள், கப்பல் கட்டுமானம் மற்றும் புதுப்பித்தல், ரசாயனம், உணவு பதப்படுத்துதல், இயந்திரங்கள் மற்றும் போக்குவரத்து சாதனங்கள், ஜவுளி மற்றும் ஆடை, கட்டுமானம் ஆகியவை முக்கிய துறைகளாக உள்ளன. இவற்றில் அனுபவம் பெற்றோர் டென்மார்க்கில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். நார்வே. தனிநபர் வருமானத்தில் உலகிலேயே 4வது இடத்தை வகிக்கும் நார்வே உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்று. உணவுப் பொருட்களின் பெரும்பகுதி இறக்குமதி செய்யப்படுவதன் காரணமாக நார்வேயில் வாழ்க்கை செலவு மிக அதிகம். நார்வே நாட்டின் கிட்டத்தட்ட பாதியளவு பகுதி ஆர்டிக் வட்டத்திற்கு மேலே அமைந்துள்ளமையால் நீண்ட இரவு, நடுஜாம சூரிய உதயத்துடன் கூடிய நீண்ட பகல் போன்ற சமாச்சாரங்கள் அடிக்கடி நிகழக்கூடிய விசித்திர புவியியல் அமைப்பை கொண்டதாக நார்வே இருக்கின்றது. நார்வே நாட்டில் பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு, கப்பல், மீன்பிடி, மீன் வளர்ப்பு, உணவு பதப்படுத்துதல், மரக்கூழ் மற்றும் காகித பொருட்கள், உலோகங்கள், ரசாயனம், சுரங்கம் மற்றும் ஜவுளி ஆகியன முக்கிய துறைகளாக இருக்கின்றன. இவற்றில் நீங்கள் நிபுணத்துவம் பெற்றவர் என்றால் வேலை தேடிச் செல்லும் உங்கள் நார்வே நோக்கி இருக்கட்டும். ஆஸ்திரியா. மத்திய ஐரோப்பாவில் அமைந்துள்ள நாடு ஆஸ்திரியா. நிலத்தால் சூழப்பட்டுள்ள ஆஸ்திரியாவில் கிட்டத்தட்ட 88 லட்சம் மக்கள் வாழ்கின்றார்கள். மலைகளும் ஏரிகளும் காடுகளும் ஆஸ்திரியாவுக்கு இயற்கை அளித்த கொடைகள். ஆஸ்திரியா உயர்தர வாழ்க்கை மற்றும் சராசரி வருவாயை கொண்டுள்ள ஒரு நாடாகும். ஆஸ்திரியாவின் முக்கிய துறைகளாக பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு, கப்பல், மீன்பிடி, மீன் வளர்ப்பு, உணவு பதனிடுதல், உலோகம், ரசாயனம், மரம் வெட்டுதல், சுரங்கம் மற்றும் ஜவுளி ஆகியன இருக்கின்றன. பெல்ஜியம். கருணை கொலை, ஓரின சேர்க்கை திருமணம் உள்ளிட்ட வில்லங்க சமாச்சாரங்களை சட்டபூர்வமாக்கி ஆச்சரியமளிக்கும் பெல்ஜியம் நாடு அதன் சாக்லேட் மற்றும் பீர் உற்பத்திக்காக புகழ்பெற்றது. குறிப்பாக பெல்ஜியத்தில் 800 வகையான பீர்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. டச், பிரெஞ்சு, ஜெர்மன், ஆங்கிலம் ஆகிய மொழிகளை பேசும் மக்களை கொண்டிருக்கும் பெல்ஜியம் ஐரோப்பாவின் 2வது மக்கள் தொகை மிகுந்த நாடாகும். ஆண் பெண் இடையிலான ஊதிய ஏற்றத்தாழ்வு மிக மிக குறைவாக உள்ள பெல்ஜியத்தில் பொறியியல் மற்றும் உலோகப் பொருட்கள், மோட்டார் வாகன இணைப்பு, போக்குவரத்து உபகரணங்கள், விஞ்ஞான உபகரணங்கள், உணவு மற்றும் மதுபான பதனிடுதல், ரசாயனம், ஜவுளி, கண்ணாடி மற்றும் பெட்ரோலியம் ஆகிய துறைகள் முக்கியமானவை. திறமை இருப்பின் அங்கு வேலைக்காக முயற்சித்து பாருங்கள். ஆஸ்திரேலியா. 378 பாலூட்டி இனங்கள், 828 பறவை இனங்கள், 4000 மீன் இனங்கள், 300 பல்லி இனங்கள், 140 பாம்பினங்கள், 2 முதலை இனங்கள் உள்ளிட்டவைகளை கொண்டுள்ள ஆஸ்திரேலியா பல்வேறு விலங்கினங்களின் உறைவிடமாக இருக்கின்றது. மேலும் மழைக்காடுகள், பாலைவனங்கள், மலைகள் என புவியியலிலும் பன்முகத்தன்மையை கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியா பணிபுரிவதற்கு ஏற்ற ஓர் அமைதியான நாடாகும். சுரங்கம், தொழில்துறை உபகரணங்கள், போக்குவரத்து உபகரணங்கள், உணவு பதப்படுத்துதல், ரசாயனம் மற்றும் ஸ்டீல் ஆகிய துறைகளில் வேலைவாய்ப்பு மிகுந்துள்ள ஆஸ்திரேலியாவில் அனுபவம் பெற்றவராக இருந்தால் நீங்கள் அங்கு வேலைக்கு போகலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.